என்னடா இது நடந்தது? கீழே இருந்து பார்க்கலாம். ஏன்னா இல்லை இருந்தால் என்ன ஈரமாக கூட சினம் வந்து கூட கொட்டி போயிருக்குது. முடியலை சாமி. பெட்டிய சத்தமாக இருக்குதே. ஒரு பொல்லாத வெதர் ஒன்று நேற்று இந்த மக்களை திடீர்னு ஊக்காரில் சத்தம் கேட்குது. ஈட்டிங் ஃப்ரைஸ். சாப்பாடு வந்துட்டு அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். முன்னுக்கு வாரம் டே 3 ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நேரம் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9:55 ஆகிடுது. நான் எழும்பினது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 7:30 கிளம்பிட்டேன். என்ன சொன்னால் வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண இருந்தது. ஸோ அப்போ எழும்பி வீடியோ எடிட் பண்ணிவிட்டு இப்போ 9:55. நேற்று இந்த டைமுக்கு தான் வெளியில் வந்து நான் நினைக்கிறேன். சரியா அதே டைமுக்கே இப்போ வெளியில் வரேன். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பிட்டேன். எனக்கு இன்றைக்கி ஸ்காப்ரோக்கு போகிற அலுவல் வந்து பின்னேறம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ வெளியில் போயிட்டு ஊபரோட போகிறேன். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ போகலாம். இன்றைக்கி ஒன்றுமே காருக்கு கொண்டு போயில டைம் இருக்குது. இன்றைக்கி -4 காட்டுது. குளிர், கொஞ்சம் குளிர். ஐயோ என்னடா இது, இங்கே வேறுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நேற்றைய விட இன்றைக்கி சினம் வந்து கூட கொட்டி போயிருக்குது. முடியலை சாமி. வீட்டை பூட்டிட்டு ஓகே. இன்றைக்கி வேறு வழியே இல்லை. என்னண்டா சினம் தட்டைத்தான் வேணும். இந்த கனடா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு இந்த சினிமாங்களை விட்டு போகாது போலாம் இருக்குது. ஐயோ எங்கள் கதவே திறக்குது இல்லையா? வேறு வழி இல்லை. இன்றைக்கி நேற்று இரவு ஊபரோட போனால் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொல்லாத வெதர் ஒன்று நேற்று எல்லோரும் ஃப்ரீஸ் ஆகி சரக்கு வலிக்கிட்டு தட்டி முடிக்கிற கடையிலே வாக்கு நடத்தணும். அன்றைக்கு தான் கஷ்டப்பட்டு டிரைவை எல்லாம் வலிச்சு விட்டேன்னா திருப்பி வந்துடுது. என்ன செய்கிறது? கேமரா தான் வண்டி க்ளீன் பண்ணணும். வெளியில் நிற்க பெருசாக குளிர்ற மாதிரி தெரியல. ஆனால் -4 நிற்கிது. காரை ரிமோட்டாலே ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அதால் கொஞ்சம் இந்த சினம் வந்து கூட நான் கொண்டு இருந்தேன். இல்லாட்டி கண்ணாடியில் எல்லாம் ப்ரோசின் ஆகி போய் தான் இருந்திருக்கு. இன்றைக்கு ஏர்லியாக அலுமினதுக்கோ தெரியல, சரியாக வந்து பசிக்குது. டிம்மாடன்னு போகும் முதல்ல இந்த மூலையில் சினோவை தட்ட மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. கேமரா க்ளீன் பண்ண நல்ல கேமரா வழியாக தெரியுது. சரி, இன்றைக்கி இப்போ டே 3 ஆரம்பித்தாச்சு. வெளியில் வந்துட்டோம். இன்றைக்கி 7:30 அலாம் வச்சினான். ஆனால் 7:30 முன்னமே 7:20 எழும்பிட்டேன். என்ன சொன்னால் அந்த அலாம் நிப்பாட்டன் பண்ணுறக்கானே எழும்பிட்டேன். அந்த அதையை திங்க் பண்ணி கொண்டு படுக்கிறதால எழும்பக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஒரு வெறித்தனமாக தான் படுக்க. இதை முடிச்சே ஆகணும் இந்த சானிடைஸை. இல்லைன்னு சொன்னால் 5 உண்மையாகவே படுத்துடுவேன். இவ்வளவு காலமாக என்னென்னு சொல்கிறது, இரவு வீட்டை வருவேன், யூடியூப் வீடியோ எடிட் பண்ண இருக்கும். வேலையை முடிச்சுட்டு இரவு போயிட்டு எடிட் பண்ணுவோம்ன்ட்டு சோவாவில் போயிருந்து மாமாக்களோட காட்சி ஒன்று கேட்க, சரி ஓகே வீடியோ எழும்பி எடிட் பண்ணுவோம்ன்ட்டு படுக்கிறது. அப்படி கிட்டத்தட்ட 3 மாதமாக அப்படி திங்க் பண்ணி அது நடக்கவே இல்லை. இன்றைக்கு தான் கனடாவில் அப்புறம் வீடியோ எழும்பி எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த டாஸ்க்கை முடிக்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றதுக்காண்டி. இந்த சேலஞ்சின் முக்கிய நோக்கமே எந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றணும், ஏர்லியாக எழும்போணும், கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் முடியாது செய்யணும், நிறைய செய்யணுன்றது தான் என்னுடைய நோக்கமே. ஸோ அதை சிறப்பாக செய்து முடிப்பேன்றதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்றைக்கு செய்ததே பெரிய வெற்றி, வீடியோ எழுப்பி எடிட் பண்ணதே பெரிய வெற்றி. ஓகே, சாக்லேட் சிப் மஃபினும் டீயும் வாங்கிட்டேன். அதோடு எனக்கு ஊபரும் அடிச்சிடுது. ஸோ இப்போ ஊபரை பிக்கப் பண்ண போகிறேன். மெக்டோனஸ்லாம் அடிச்சிருக்கு. இந்த ஏர்லியாக எல்லாம் வந்தால் மெக்டோனாஸ், 5 ஹவர்ஸ் அப்படியான கடையெல்லாம் கூட அடிக்கும். மெக்டோனஸில் ஆல்வேஸ் அடிக்கும் ஊபர்.
ஏன்னா மெக்டொனால்ட்ஸ் தான் கனடாவில் எல்லோரும் சாப்பிட்ற கூட போடாது. ஏன்னா ஊபர் 24 மணித்தியாலமும் அடிச்சு கொண்டே இருக்குது மெக்டொனால்ட்ஸில். முதல் ஆர்டரே கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து 4வது ஆர்டர். 10th ஆர்டர் வந்து டோடாஷில் ஓடினான். டோடாஷில் ஓடினா வந்து என்னென்னு சொன்னால் டோடாஷ் வந்து உடனே வந்து அந்த காசு வந்து காட்டும் பாருங்க. இது இப்போ $500 வந்து இப்போ ஒரு கொஞ்சம் இடத்துல ஓடிட்டேன். டோடாஷ் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. இப்போ திருப்பி அடிக்கிறது தெரியலை. இப்போ ஊபரும் அடிச்சிருக்கு. 2 அடித்தாலும் 2 எடுப்பேன். ஏன்னா எனக்கு பில்லுகட்டங்கள் தெரியும். அப்போ டக்கு கொண்டே கொடுப்பேன். ஸோ அப்படி இப்படின்னு டெக்னிக்காகவும் ஓடலாம். இப்போ இந்த கடையெல்லாம் இப்போ ஊபர் வந்து அடிச்சிருக்கு. கேஷ் ஸ்டேஷன் அடிக்க இப்போ போமம்பில் அவென்யூ எக்ஸிட்டில் இருக்கிற பெட்ரோ கனடா. இங்கே வந்து A&W இருக்குது. A&Wயில் வந்து இப்போ ஊபர் ஈட் அடிச்சிருக்கு. மொஃபின் வாங்கினது இன்னும் சாப்பிடல. சாப்பிடணும். முதல்ல இந்த கார் கிடைக்கிற காபேஜ் எல்லாத்தையும் பெட்ரோல் அடிக்கிற அந்த இதில் போட போகிறோம். முதல்ல காபேஜ் போடணும். கார் வாஷும் பண்ணணும். இன்றைக்கி கார் வாஷ் வந்து பெட்ரோ கனடா பாஸ் தான் இருக்குது. அது ஒரு நாள் மீன் வீடியோவில் காட்டில் நினைக்கிறேன். A&W சாப்பாடை எடுத்து விட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறேன். 3 வருஷம் 2 கிலோமீட்டரில் டெலிவரியாம். ஹைவே எடுக்க சொன்னது, நான் ஹைவே எடுக்கலை. இதுக்கு இனி ரக்கி இப்போ எக்ஸிட் எடுக்கிறத விட இதாலேயே போகலாம், லோக்கலாலே. இப்போ இனி வீட்டை போய் 12 மணி அப்படி வீட்டை போயிடுவேன். என்ன சொன்னால் வீடியோ எடிட் பண்ணணும். அப்புறம் நான் ஸ்காப்ரோக்கும் போகணும். அதோட வீடு வாஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சேன். நான் இன்றைக்கி செய்யலாம் தெரியல, பார்ப்போம். டைம் சரியான பிரச்சனையாக கிடக்கு. 24 மணித்தியாலம் காணாத மாதிரி எனக்குள்ள ஃபீல் ஆகுது. ஒரு 30 மணித்தியாலம் இருந்துக்கலாம்னு தோணுது. கனடாவில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன். எனக்கு கவலையாக தான் இருக்குது. இவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் 100 days வீடியோ போடுறதுன்றது சும்மா இல்லை. தனியாக யூடியூப் சேனல் செய்கிறதே சரியான ஒரு கஷ்டம். ஏன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுற அப்படி இப்படின்னு. இதில் 100 days சேலஞ்ச் வேறு. அதோட ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணணும். அதை தாண்டி ப்ரொமோஷன் வீடியோஸ் எடுக்கணும். மற்றது எங்களோட கிளைண்ட்டுக்கு எடுக்கிற வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். என்ன ஒரு பிஸியாக போகுது வாழ்க்கை. பட் இது நல்லா தான் இருக்குது. சரியான ஒரு இன்றைக்கெல்லாம் 7:30 எழும்பிட்டேன். என்ன காரணம்னு சொன்னால் வீடியோ செய்யணுமென்றதுக்காண்டி எழுப்பினது. இல்லைன்னு சொன்னால் எழும்பவே மாட்டேன். இப்படி சோம்பேறியாக படுக்கிறது. இந்த ஊபர் ஓட மாட்டேன். இதெல்லாம் இப்போ நான் ஓடியே இருக்க மாட்டேன். இப்போ இந்த நேரம் நான் நித்திரியாக தான் இருப்பேன். ஏன்னு சொன்னால் சரியா டயர்டாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணி படுக்க வீடியோ எழும்ப இல்லாது. இப்போ இந்த காசும் எனக்கு அவ்வளோ சேவ் தான். இவ்வளோ காசும் நான் என்ன சொல்கிறேன், சேவ் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த ஊபரில் ஓடுற காசு எல்லாம் எக்ஸ்ட்ரா வர மணி தானே. இந்த எக்ஸ்ட்ரா வர மணியில் 2 லட்சம் ரூபா கல்விக்கு இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அது என்ன மாதிரி கொடுக்குறன்றது வந்து நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்லினோம். பார்ப்போம். உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் என்ன மாதிரி கொடுக்கலாம்ன்றது சொல்லுங்கள். 2 லட்சம் ரூபா தான் பட்ஜெட். அடுத்த சேலஞ்சில் வேணுமென்னு சொன்னால் 4 லட்சம் ரூபா மாற்றலாம். இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து ஹெல்ப் பண்ணுற மைண்ட் தான் எனக்கு. நிறைய பேருக்கு உதவி செய்யணும். நாங்கள் நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்றதான் என்னுடைய நோக்கம். நாங்கள் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எங்களை சுற்றி இருக்கிறாக்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். இது வீடியோ கண்டு சொல்லல, உண்மையாக தான். நாங்கள் நல்லா இருந்தால் மற்றாக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நான் இப்போ இந்த ஆர்டர் கொடுக்குற இடத்துக்கு கிட்ட வந்துட்டேன். 900 மீட்டர் காட்டுது. என்னென்னு சொன்னால் நான் இப்போ வீட்டை போகிறேன். ஊபரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நேரம் வந்து 2:09 பாருங்க. நீண்ட நாளுக்கு பிறகு நான் வீடியோ செய்கிறேன்றதை மறந்து ஊபர் ஈட் வந்து இன்றைக்கு ஓடி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சரியான பிஸி. ஏனோ தெரியல, இன்றைக்கு ஒரு டிரைவர் மேலே மில்லியோ தெரியல. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு 2:09 ஆகிட்டுது, 2:10 ஆகிட்டுது. இப்போ வீட்டை போகணுமேனு சொன்னால் வீட்டை நிறைய வேலை இருக்குது. வீடியோ எடிட் பண்ணணும். அதையே மறந்து ஊபர் ஓடிக்கணும்னா ஏன்னு சொன்னால் சரி ஓகே நீ வீட்டை நான் போகிறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட 11 மணிக்கு வீட்டை போகணும்னு யோசித்தேன். நான் 11க்கு யோசிச்சேன். 12க்கு போக மாட்டேன். 12க்கு யோசிச்சேன். 1க்கு போக மாட்டேன். 1 இப்போ 11க்கு போக வேண்டியது இப்போ 2 மணியை தாண்டி போயிட்டு அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தது. ஓகே நல்லம் தானே. சரி ஓகே இப்போ வீட்டான் இப்போ போய்க்கொண்டு நிற்கிறேன். மொஃபின் சாப்பிட்டதும் 1 மணிக்கு தான். ஸோ அப்போ அந்த பசியும் வந்து அந்த ஈக்குவல் பண்ணிட்டுது. பெருசாக பசியும் முறையில் வீட்டை போயிட்டு ஒரு எடிட்டிங் வேலை ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு சின்ன சின்ன வீடையும் வந்து க்ளீன் பண்ணணும். அது இன்றைக்கும் நாளைக்கும் தெரியல. அது டைம் கிடைச்சதுன்னு சொன்னால் அதையும் செய்வேன். ஓகே பார்க்கலாம் என்ன செய்கிற மாட்டேன்னு. உடுப்பு வந்து துவைக்க போட்டாச்சு. அடுத்தது வந்து வாஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ வாஷ்ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த வாஷ்ரூமை வந்து இப்போ எந்த பொறுப்பில் வந்து கிடக்கு, நான் தான் க்ளீன் பண்ணணும். எல்லோரும் அப்படி தான். கேமரா க்ளீன் பண்ணாமல் ஊற்றியா வச்சு இப்போ மாமா பேசுகிறேன். க்ளீன் பண்ணுவோம்.
நேரம் சரியாக 5:56 ஆகிட்டு சாப்பிட்டு 2 கால் அப்படி வீட்டை வந்து நான் நினைக்கிறேன். வீட்டை வந்து வாஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முழுகிட்டு சாப்பிட்டு இந்த முழுகிட்டு சாப்பிட்றதும் ஒரு வேறு லெவல் ஃபீல் உண்டு. சாப்பிட அந்த டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. அப்படியே சாப்பிட்டுட்டு திருப்பி வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு 2 வீடியோ எடிட் பண்ணிட்டேன். திருப்பி இரவு வந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த கேப்புக்கு வந்து ஊபர் ஓடினா ஊபரில் வந்து காசு மேக் பண்ணலாமே சொன்னேன். இது கொஞ்சம் பிஸி டைம். இனி டின்னர் வந்து ஆக்கள் சாப்பிடுவினோம். ஸோ அப்போ இப்போவே வந்து ஆர்டர் வந்து அடிக்க வலிக்கணும். அதோட கார் வாஷ் வந்து பண்ணணும். ஸோ இந்த தலைவலியில் வந்துருக்கு. அதோட காருக்கு ஃபியூவலும் வந்து லோவாக வந்துடுது. ஸோ ஃபியூவலும் வந்து அடிக்கணும். இரவில் அடித்தோம்னு சொன்னால் இரவில் வந்து ஃபியூவல் வந்து ப்ரைஸ் வந்து குறையும்னு சொல்லுவார்கள் எல்லாரும். அதான் உண்மையும். ஒரு 8 மணிக்கு பிறகு ப்ரைஸ் வந்து குறையும். நான் கூடுதலாக இரவில் வெளியில் ரெண்டுன்னு சொன்னால் அடிப்பேன். ஆனால் இதுக்காண்டி வெளியில் வந்து அடிக்கிறது வந்து சரியான குறைவு. என்ன சொன்னால் இப்போ நான் தூரங்கள் பயணம் செய்ய எல்லாம் பெட்ரோல் முடிஞ்சேன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாத தானே அந்த இடத்துலையே அடிக்கணும். அப்போ இன்றைக்கி பெட்ரோலை அடிச்சுட்டு கார் வாஷும் பண்ணிவிட்டு காரம் வந்து ஊற்றியாக வந்துடுங்க பாருங்க. பார்த்தீங்களா இந்த சினோ கோட்னா என்ன தான் செய்யுமே. அப்போ கார் வாஷும் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்க ஸ்னோ வந்து இப்போவும் கொண்டிகொண்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா நேற்று மழை இன்றைக்கெல்லாம் விடியெல்லாம் மழை பெய்யுது. அதால் கொஞ்சம் கரைஞ்சிட்டுது ஓடிடுது. இல்லைன்னு சொன்னால் இதை வலிச்சு கட்டாது. இங்கே பாருங்கோ இது நான் அப்போது நான் தான் வச்சுனேன் இந்த காலடையால் அப்படியே வைக்கிறேன் பாருங்கோ. பார்த்தீங்களா அது அப்படியே கட்டஞ்சி மெல்ட் ஆகி போய் நிற்க. அந்த கால் வச்ச இடம் மட்டும் அப்படியே இப்படி தான் வச்சுட்டு போனேன். இப்போ அந்த இடம் அது ஈரமாகினோன்னா தெரியல. கிட்டவனு போது தான் தெரியும். இப்படி இதில் வைக்கிறேன். அது குழம்பிட்டு என்ன ஒரு ஆனந்தம் சினிமாவில் விளையாடுறது. இனி நாளைக்கு வந்து ரூம் க்ளீன் பண்ண வேண்டி வருமா நினைக்கிறேன். நான் ஸ்காப்ரோக்கு மேலே இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி ஸ்காப்ரோக்கே போகல. ஸ்காப்ரோக்கு போக வேண்டிய அலுவல் இருந்தது அப்படியே நின்றுட்டேன். ஏன்னு சொன்னால் நாளைக்கு மாற்றி போட்டேன். நாளைக்கு எனக்கு கட்டாயம் ஸ்காப்ரோ போயே ஆகணும். ஸோ அப்போ இன்றைக்கி போகிறத வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதால் வந்து இப்போ ஊபர் மூடலாம். இப்போ நான் வெளிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது தெரியல. காரில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்றது வந்து தெரியவே இல்லை. கலண்டுட்டு தான் தெரியல. பாருங்க என்னடா இது நடந்தது. கீழே விருந்து பார்க்கலாம். ஏன்னா கீழே இருந்தால் எல்லாம் ஈரமாக போடும். ஓகே கீழே ஒன்றும் முளையலை. ஒன்றும் முளைய மாதிரியும் தெரியலை. என்னடா இந்த மக்களை திடீர்னு பூக்காரில் சத்தம் கேட்குது. என்னடா ஓடர் வர அடிச்சிட்டுது. பெட்டிய சத்தமாக கேட்குதே. ஃப்ரெண்டுகிட்ட காரோட கொடுத்து கிடக்கு. இப்போ என்ன சத்தம் பண்ணி இங்கே தான் பார்க்கணும். இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னால் காரில் வந்து ஸ்டில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. ஸோ அப்போ கார் வாஷ் பண்ணுவோம்னு தான் போய் கொண்டிருக்கிறேன். கார் வாஷ் பண்ணி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் ஏதோ பேடில் அப்படி மழை பெய்யுது தானே, மண் வளைதன் பட்டிருக்கும். அதுதான் கரகரன்னது. ஆனால் என்ன சத்தம் கொஞ்சம் சரியான மோசமாக நடக்கு. பெட்ரோ கனடா கார் வாஷ் தான் விட போகிறோம். என்னட்ட பாஸ் இருக்குது. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே பெட்ரோ கனடா ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் 631 நம்பர் காட்டுது. அதை இதில் அடிச்சோம்னு சொன்னால் அங்கே கார் வாஷ் வந்து ஓப்பன் ஆகிடும். 631 கன்ஃபார்ம். இப்போ பாருங்க இவர் எடுக்க போகிறேன். ரைட் ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போயிட்டு இதில் நியூட்டர் அடிச்சுன்னா சரி. ஒவ்வொரு கார் வாஷ் ஒவ்வொரு வித்தியாசம். இந்த ஓடர் பாருங்க வேர்த்தே இல்லை. ஐயோ ஆளும் கரைக்கி விட்டுட்டுஞ்சால இட்ஸ் ஓகே. டேஸ் 62 நாள் இருக்கான் ரிமைண்ட் பண்ணது. எப்படி எல்லாம் கழுவு தானே. ஊரில் கார் கழுவு ரெண்டா அவ்வளோ கஷ்டம். இங்கே பாருங்க எப்படி எல்லாம் கார் கழுவு வந்து.
திருப்பியும் இப்போ சத்தம் காட்டுதுன்னு சொன்னால் $4 காசு போட்டு அடிக்கலாம். அந்த கையால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இருக்குது, அங்கே தான் போகணும். ஏன்னு சொன்னால் அந்த ரிம்மோலுக்கு வடிவாக அடிக்கலாம் நாங்கள் தண்ணி. இது பெருசாக தண்ணி வராது, ஆனால் பொடியை வந்து வடிவாக கழுவி விடும். இவ்வளோ தான் தண்ணி. இது வந்து ஸ்போர்ட்ஸாக வராது தானே, ரிம்மில் பெருசாக தாக்காது. பார்ப்போம். வெளியில் வந்தாச்சு. பாப்பம் சத்தம் இனி கேட்குதோண்டு. பொதுக்கார் சத்தம் கேட்டால் கவலையால் இருக்கும். வீட்டடிக்கு வந்தாச்சு. கார் வாஷ் பண்ணிட்டேன். காரில் இப்போ சத்தம் கேட்கல. இந்த டிரைவர் சைட் டிஷ் தான் வந்து சத்தம் கேட்குது போல் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கமாக தான் தேய்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, எனவே காரை பாருங்க இப்போ என்ன வழியாக வந்துடுதுன்ட்டு. வீட்டை வந்துட்டேன். வாஷிங் மிஷினில் உடுப்பு போட்டது வாதம் எடுக்க மறந்துட்டேன். அதை இப்போ எடுத்து போட்டுட்டு இந்த உடுப்பெல்லாம் துவைச்சி பழக்கமே இல்லை. உடுப்பு துவைச்சி பழக்கம் இல்லை. இந்த வாஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி பழக்கமே இல்லை. எல்லாமே வீட்டுன்னா அம்மா தான் செய்கிறது. எல்லாருக்குமே அம்மா தான் செய்வாங்க. கூடுதலாக பாய்ஸுக்கு அம்மா தான் செய்வாங்க. என்ன சொன்னால் வேண்டாம் அக்கா தங்கச்சி அப்படி செய்வினோம். எனக்கு பிறந்த வளர்ந்ததுலேருந்து உடுப்பு துவைச்ச வரலாறே இல்லை. இப்போவும் கனடா வந்த அப்புறம் நான் கையால் துவைச்சது எல்லாம் ஃபுல்லாக வாஷிங் மிஷின்லாம் போடுறது. ஊரில் இருக்க ஒரு உடுப்பு கூட நான் துவைச்ச வரலாறே இல்லை. அம்மா துவைச்சி வடிவாக மடிச்சும் வைப்பேன். நான் எடுத்து போட்டு கொண்டு பைக் எடுத்து வந்து சுற்றி கொண்டு தெரிய வேண்டியதான். அப்படி தான் இருந்தது. இப்போ என்ன செய்ய கனடா வந்தால் எல்லாம் மாறிடுமே தெரியல. எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். எங்கட வேலையை நாங்கள் தான் பார்க்கணும். சரி, நாங்கள் வந்து எடிட் பண்ணுவோம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி ஆகிட்டுது. நாங்கள் இப்போ ஃபேமிலியாக எங்கே வந்துக்கோம்னு சொன்னால் இந்த பாப்பாய்ஸுக்கு வந்திருக்கிறோம். பாப்பாய்ஸ் சிக்கன் சாப்பிட்றதுக்கு மாமாக்களோட வந்திருக்கிறோம். இப்போ இது எங்கேன்னு சொன்னால் இது கர்டிஸில் மில்லியன் தாண்டி வந்திருக்கிறோம். கர்டிஸ் இல்லை, சாரி ஒஷாவா. கர்டிஸையும் தாண்டி ஒஷாவாவில் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, இது ட்ரோல் மீ அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க தான் வேணும். இது எனக்கு வேலைக்கு தெரியும், எல்லாடி வந்திருக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ போவோம். நாங்கள் மட்டும் தான் கடைக்கு இருக்கிறோம். பாப்பாய்ஸ் இல்லை, ஒரு திரையங்கானையில் சாப்பிடுவோம். ஆர்டர் பண்ணியாச்சு. சரி, ஆனா ஆனா சாப்பாடு வந்துட்டு. ஈட்டிங் ஃப்ரைஸ் தம்பி, ஈட்டிங் ஃப்ரைஸ். So cute boy. Can I get the 8 more nuggets on it? What size? And the sour cream is fries. And one dipping ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ பாப்பாய்ஸில் சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகிறோம். இதோட இந்த டே வந்து முடிய போகிறது. வீட்டை போயிட்டு நீ எடிட்டிங் தான். நாளைக்கு டே சந்திப்போம். பாய்.